ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா ஜூக் ஆப்ல மணி ஏர்ன் பண்ண முடியுமா, இதுல மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த ஜூக் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். அதே சமயம் இது வர எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதுல வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூக் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூக் ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் பண்ண சொல்றாங்க. சைன் அப் பண்ணதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு இமெயில் நம்ம கொடுத்து வந்து சைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் அப் இது கூகுளுங்கிற இது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிற பாருங்க. இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஜிமெயில் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற பாருங்க. ஸோ சூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைன் அப் ஆயிரும். சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆக பாருங்க. ஸோ ஓப்பன் ஆனதும் நம்ம வந்து டேரக்டாக ரிவ்யூ பண்ண வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சைன் அப் ஆகிட்டு இருக்கு. சைன் அப் பண்ணதும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஆகிட்டு சைன் அப் பண்ணது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில பேஜ் வரும். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கடைசி வந்து லெட்ஸ் கோங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தி அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்க. ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தி அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளால வந்து டேரெக்டாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து நம்ம வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணுமா. அந்த காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கணுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். அப்புறமா அந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அதுக்குதான் வந்து இவங்க அந்த காயின்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஹோவேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சைன் அப் பண்ண ஒரு 499 வந்து 99 காயின்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து இந்த ரைட் சைடு டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 524 காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் வந்து நம்மளோட வேலை பத்தி. ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கீழே பாருங்க சைன் அப் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 499 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சாரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ண காயின்ஸ் இந்த 5 காயின்ஸ் எல்லாம். ஸோ இந்த இந்த ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதை வச்சு தான் நான் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ண 499 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு அந்த 5 காயின்ஸாக மொத்தமாக ஒரு 524 காயின்ஸ் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் பாருங்க. ஸோ இதே மாதிரி எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி ஏர்ன் பண்ணலாங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஒரு 1000 கார்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஒரு 5 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த 5 ரெஃபரல்ஸ். நீங்கள் வந்து அஞ்சு பேருக்கு ரெஃபர் பண்ணி அதை வந்து அந்த 5 பேர் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதாவது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 காயின்ஸ் வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த ஒரு 1000 காயின்ஸு. ஸோ அதுக்கு நீ வந்து ஒரு 5 பேருக்காவது வந்து ரெஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே டைமு, ப்ளே கேமு, அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் அண்ட் சர்வீஸு, அப்புறம் ஆஃபர்ஸு, கேம் ஜோன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆஃபர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸு, ஸ்பின் வீல், வாட்ச் அண்ட் என் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் சொல்லிட்டு மேத்தோமனியா, எக்ஸோ கேமு, கலர் கேஸு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரெஃபரண்ட் என், ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே டைமுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. ஸோ இந்த ப்ளே டைமுங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அக்ரி கண்டு இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து அளவு கொடுக்காதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்பு, கேம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஆப்பு, கேம்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸு, கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இவங்க சொல்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இவங்க வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளே டைமு. இந்த ப்ளே டைமில் கேம் மட்டும் இல்லை, ஆப்ஸ் கூட நிறையா வந்து வரும்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் சரி ஓகே பிளாக் கேஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் கேஸ் மேஸ் சாரி பிளாக் ஸ்மேஷ் ஜர்னின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. ஸோ இந்த மோருங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ரிவார்டு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத படிச்சுக்கோங்க. ரிவார்டு கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவார்டு கிடைக்க ஒரு 48 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து நியூ யூசருக்கு மட்டும்தான், அதாவது நியூ யூசர் மட்டும்தான் இந்த ஒரு கேமுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த கேமை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே இவங்க கொடுக்குற லிங்க்கை மட்டும்தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து உங்களை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமை இவங்க கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடுற அந்த ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 காயின்ஸ் கிடைக்கணும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி 5 காயின்ஸு 6 காயின்ஸு இந்த மாதிரி வந்து 7 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இவங்க வந்து காயின்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் வந்து தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி 5 காயின்ஸ் 6 காயின்ஸ் 7 காயின்ஸ் 8 காயின்ஸ்ன்ட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 314 காயின்ஸு இந்த கேம் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடணும். கேம் விளையாண்டு நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இதில் உள்ள கேம்ஸு ஆப் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரி தான் கான்செப்ட்டு. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ளே டைமில் அதே மாதிரி ப்ளே அண்ட் இயர்லேயும் நிறைய கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து காயின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸு நிறைய அதுக்கேற்ற மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த கேமெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இதை ஆக்சுவலி இந்த இதில் வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸு அந்த டார்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸு கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் அண்ட் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜம்ப்பு பப்ஸ்கேல் இது ரெண்டுமே வந்து டாஸ்க்கு. அதே மாதிரி கடைசியில் இருக்க அந்த பிட் லேப்ஸு சிபிஎஸ் ரிசர்ச் இது வந்து எல்லாமே வந்து சர்வீஸு. ஸோ இப்போ வந்து அட்ஜம்ப்புங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இது அந்த டாஸ்க்கு சர்வீஸ் இது எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட் தான். அவங்க கொடுக்குற டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதாவது அந்த ஆப்பெலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பஜாஜ் மார்க்கெட்டு, ஏலோ, அன்ஸ்டாப் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப் வந்து கொடுப்பாங்க. இதில் போய்ட்டு அந்த வியூங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த ஆப் வந்து உங்களை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கணும், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 160 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏலோ 247 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா. இதுலேயுமே அதே மாதிரி உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், சைன்அப் பண்ணுங்கள், ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த அட்ஜம்ப் பப்ஸ்கேல் இது ரெண்டுத்துலேயுமே வந்து டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து இப்படி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிட் லேப்ஸ், சிபிஎக்ஸ் ரிசர்ச் இது எல்லாத்துலேயும் வந்து சர்வீஸாக கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ சர்வீஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜென்ரலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சர்வே கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண புரியுதுங்களா. இப்போ வந்து நான் ஒரு இந்த கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ பிட் லேப்ஸ் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. காயின்ஸு அதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக இவங்க சொல்கிற டயத்துக்குள்ளே கரெக்டாக ஆன்சர் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி காயின்ஸ் வந்து இவங்க வந்து தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, 13 நிமிஷம் 2440 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜில் இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும், புரியுதுங்களா. இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சர்வீஸும் கொடுப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கரெக்டாக வந்து கிடைக்கும். இல்லைன்னா காயின்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சர்வீஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சர்வீஸுக்கு அந்த ஜென்ரலான கொஸ்டின்ஸுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி இவங்க சொல்லிய டயத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து காயின்ஸ் தரதா வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான். இவங்க சொல்கிற அந்த இவங்க கொடுக்குற அந்த சர்வே கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி டயத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து விஷயம். பட் என்ன ஒன்றுன்னா இந்த சர்வீஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ராங்காக ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா சர்வே வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து டைமும் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நிறைய வாட்டி சர்வே மூலமாக காயின்ஸ் வந்து அதாவது வந்து கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே வந்து இந்த சர்வீஸ் மூலமாக காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃபர்ஸில் மிஸ்ட்ரி பாக்ஸு, ஸ்பென் வீலு, வாட்ச் அண்ட் டைம் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்காவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்றா இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஸ்பின் வீல் டச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது நீங்களே பாருங்கள். ப்ளீஸ் கம்ப்ளீட் 1 டாஸ்க் டு அன்லாக் இந்த மாதிரி வந்து வந்துடும். இதே மாதிரி தான் மிஸ்ட்ரி பாக்ஸ், வாட்ச் அண்ட் டைம் இது எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்துடும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்காவது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து அதை ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ்னால் இது மட்டும்தான். மேத்தோமனியா, எக்ஸோ, கலர் கேஷ் இது எல்லாமே வந்து ஈஸியான ஆப்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ மேத்தோமனியானா என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 10+5 என்னென்னு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 5 காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ கேம் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிம்பிளாக அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம டேப் டு க்ளோஸ் இது வந்து கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட் ஷோ முடிச்சது நமக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து டேரெக்டாக நம்மளோட வேலட் பேஜில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணி காட்டுற பாருங்க. சாரி ஒரு நிமிஷம், நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து இது ஓகே இது வந்து கொடுப்போம். ஸோ இதையும் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஆட் ஷோ ஆகுது. ஷோ ஆகாமலே கூட இந்த காயின்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ அது மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து ஒரு 534 காயின்ஸ் வந்து மொத்தமாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 10 காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து 524 காயின்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட 534 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எப்படின்னா இந்த மேத்தமேனியாவில் நம்ம வந்து 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 5 மொத்தமாக 10 காயின்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோலையும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸோவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோ கேம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதே நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கலர் கிளாஸ்லையும் அதே தான். இந்த பெரிய பாக்ஸில் ரெட் கலர் காட்டுறாங்க பார்த்தீங்களா. இது நீங்கள் வந்து இது பார்த்துட்டு கரெக்டாக இந்த 4 ஆப்ஷன்ஸில் அந்த ரெட் கலர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் கிளாஸ்லேயும் வந்து ஒரு 5 காயின்ஸ் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக இந்த கேம் ஜோனில் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து 5 காயின்ஸாக வந்து ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து ரெஃபரண்ட் ஏனுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரெஃபரண்ட் ஏர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரண்ட் ஏர்னால உங்களுக்கு தெரியும் இந்த ஆப் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது ரெஃபர் பண்ணும். அப்படி ரெஃபர் பண்ணி அந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு 10% வந்து காயின்ஸ் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ ரெஃபர் பண்ணி அவங்க வந்து உங்களோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி 500 காயின்ஸ் 10% இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. பட் ஃபியூச்சரில் கூட நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்கலாம். அப்படி ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணணும். அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணதும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் உள்ள காயின்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அந்த காயின்ஸ்லாம் நம்மளோட வேலை பேஜ்லேருந்து ஆட் ஆகும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், மொத்தமாக வந்து இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் எர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த வேலட் பேஜுக்கு வந்துடும். ஸோ வேலட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறத வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் எர்ன் பண்ணியிருக்கோங்கிறதையும் வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்து நம்மகிட்ட நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா இந்த ரீடிங் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்து அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசானு, யூபிஐ, கூகுள் ப்ளே, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் ப்ளே, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் வந்து வவுச்சராக ரீடீம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து கேஷாக தான் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த யூபிஐ வந்து கொடுத்துடணும். ஸோ இது கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாங்கிறது வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு 1450 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2750 காயின்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 25 ரூபா விட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 55,500 காயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து 500 வந்து விட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து காயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வசதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிடணும். அப்படி ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த காயின்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ கொடுத்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா இல்லை 25 ரூபா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இதில் போய்ட்டு உங்களோட அந்த யூபிஐ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த காயின்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அந்த யூபிஐ கொடுத்துருக்கீங்களா அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து விட்ராவல் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் தேவைப்படும். அப்படி நிறைய டைம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து அடிக்கடி நிறைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸுக்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நான் ரிவ்யூ பண்ணதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குன்னு நம்புகிறேன். இதில் வந்து ஸோ சரி, ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வேறு எது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.